என் வீடு எங்க இருக்குது? அங்க இருக்குதுங்க. அது சொந்த வீடா? ஆமாங்க, வீடு சொந்தம் தான். அந்த வீடு சொந்தம் தான், ஆனா இந்த கூடு சொந்தம் இல்லையா? இது என்ன வித்தை பாருங்களேன். இப்படிப்பட்ட வித்தையான உலகத்துலதாக சிக்கி கிடக்கிறோம். என்னதுதான், ஆனா என்னது இல்ல. மறந்துடக்கூடாது. இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம்? நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம், ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம், இல்லைங்களா? வகை வகையாக அழகுபடுத்திக் கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனா இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. ஏன்? ஒரு நாள் சாமி கும்பிட்டு விட்டுட்டு போயிடும். தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா புல்டோசர் கொண்டு இடிக்கிற மாதிரி தான். காலன் வந்து நின்று என்ன பண்ணுவான்? நீ கொடுக்குற மாதிரி தெரியல, நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு போயிடுவான். சோ நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த கூட்டம் விட்டுட்டு போய்த்தாங்க ஆகணும். மறந்துடாதீங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டா, ஒருத்தரும் கூட வர மாட்டாங்க. உற்றார் யார் உலர் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூட்டம் நல்லால் நமக்கு உற்றார் யாரும். எந்த தாயும் வரமாட்டாங்க, எந்த தந்தையும் வரமாட்டாங்க, எந்த நண்பரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடுதான். மொத்தத்துல வந்த வேலை என்னன்னா, அவனை பற்றுகிற வேலைக்கு தான் வந்திருக்கிறமே ஒழிய நாம வேற வேலைக்கு வரல. அதை உணர்த்துவதுதான் இந்த ஞான சாத்திரங்கள்.